ஆண்டவர் நல்லவரா இல்லையா? நல்லவர், ரொம்ப நல்லவர். அதாவது நீங்கெல்லாம் நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்கு, அபிஷேகம் இருக்கு. என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அடையாளமும் நமக்கு தெரியல. வாட் இஸ் த சைன்? உங்ககிட்ட ஆண்டு இருக்கிறார் என்பதுக்கு என்ன அடையாளம்? நான் இது சொல்லிட்டு நேரம் கொஞ்சமா இருக்கு. நம்மெல்லாம் உட்காந்துட்டோம், ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம், உட்காந்து பழகிட்டோம் நினைக்கிறேன். சில பேர் உட்காந்து பழகிட்டீங்க. சர்ச்சுக்கு வர்றது, சர்ச்சில் உட்காருறது, சேரை சூடாக்குறது, உட்காந்து பழகிட்டீங்க. வாய் பேசுறது, பாய் தேய்க்கிறது, இதெல்லாம் ஆயிடுச்சு. உலகத்துல ஒரு கூட்டம் காத்துருக்கு நமக்காக. புரியுதா அவங்க எல்லாருக்கும்? உலகத்துல சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம ஒரு நாளைக்கு 1000 பேர் கணக்கான மக்கள் தற்கொலை பண்ணி சாவறாங்க. எஸ்பெஷலி வாலிப பிள்ளைங்க. தெரியுமா? நம்ம அதாவது எப்படி சொல்றதுன்னா, கிறிஸ்தவன் நீங்க பாத்தீங்கன்னா உணர்வு இல்லாத கிறிஸ்தவனா மாறிட்டோம். அன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டு ஓரமா வருவாங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளை, உங்க தமிழ்நாடுல இருந்தா வருவாங்க, பேர் வந்துட்டேன், ஜீவானந்தமையா சில பேர்லாம் வருவாங்க. ரோட்டோரமாய் பாடல் பாடின்னு போவாங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் பாட்டு பாடிட்டு எல்லாம் வந்து சேர்ந்தோன்னு சொல்லுவாங்க, ஒரு வாரம் கிரவுண்ட்ல மீட்டிங் நடக்குது, அந்த கிரவுண்ட்ல ஒரு வாரம் நடக்குது, நீங்க எல்லாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டே 10 பேர் போவான், 2வது நாள் 20 பேர் போவான், 3வது நாள் 30 பேர் போவான், கடைசி நாள் ஒரு 100 பேர் இயேசு அறியாத மக்கள் போவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே உள்டாவே ஆயிடுச்சு. எல்லாம் கூட்டத்துல கிறிஸ்தவன் தான் இருக்கிறான், இயேசு அறியாதவன் இல்ல. சர்ச்சில் நாம தான் இருக்கிறோம், ஆனா இயேசு அறியாதவன் இல்ல. அப்ப இயேசுவை அறிவதற்கு, அறிக்கை செய்வதற்கு தான் எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு. எனக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இயேசு பத்தி பேசும்போது தான் நான் கிறிஸ்தவனா இருக்க முடியும். இயேசு பத்தி பேசாதவன் கிறிஸ்தவனே அல்ல. அப்ப உங்களை பத்தி யோசித்து பாருங்க. உலகம் ஒரு கூட்டம் தவிக்குது, வெளியே தவிக்குது, இயேசு அறியாம தவிக்கிறாங்க. ஆனா நாம இங்க என்ன பண்றோம்? சந்தோஷமா ஜாலியா கை தட்டிட்டு போறோம். ஆனா என்ன ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும். ரிசல்ட் பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. எக்ஸாம் எழுதின பிறகு ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வராம இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபெயில். இந்த மீட்டிங்க்கு அப்புறம் ரிசல்ட் வரணும். என்ன ரிசல்ட்? வாட் இஸ் த ரிசல்ட்? பாஸ்டர் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு தம்பி வந்தான், ஒரு தங்கச்சி வந்தான், சபை பாஸ்டருக்கு சொல்லணும், ராஜுபதர் வந்தாரு, நல்லா பேசுறாரு, நம்ம தங்கச்சி, வாலிப தங்கச்சி நிறைய ஆத்துமாக்களை சர்ச்சு கொண்டு வரா அப்படின்னு சொல்லி சாட்சி கேட்கணும். யாரோ 2 பேர் கை தட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு, யாரோ 3 பேர் கை தட்டினீங்க. இதுதான் ரிசல்ட். இல்லைன்னா இந்த முகாம் ஒரு பாரம்பரியமான முகாமா மாறிடும். எப்படியோ வருஷத்துல ஒரு நாள் நடத்துறோன்றது யூத்துக்கு மைண்ட் வந்துடக்கூடாது. வருஷத்துல ஒருத்தர் கூப்பிட்டுருந்தோம்ப்பா, வருஷத்துல ஒரு முகாம் நடத்திடணும். என்ன ரிசல்ட்? என்ன ரிசல்ட் தம்பிங்களா? ஓகே, என்ன ரிசல்ட்? we don't know. இந்த ட்ரெட்மில் பாத்தீங்களா? ட்ரெட்மில் ஓடுறாங்களே, அங்கே நிற்கும், ஸ்வெட் வரும், வேர்வை வரும், ஆனா அங்க நின்று தான் இருப்போம். பயங்கர ஸ்பீடா ஓடுவோம், பயங்கர வேர்வை வரும், ஆனா எங்க நிற்போம்? அங்கே தான் நிற்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க ஸ்வெட் வருது, எல்லாம் பண்றீங்க, மியூசிக் பண்றீங்க, எல்லாம் ஆயிடுச்சு, ரிசல்ட் வரலன்னா இந்த முகாம், பாஸ்டர் பட்ட ஜபம், இந்த வாலிப பிள்ளைங்க பிரயாசம் எல்லாமே வேஸ்ட். ஐயா மட்டும் கரெக்டா சொல்றாரு, வேஸ்ட் அப்படின்றாரு. உண்மைதானே? எதற்கு நான் வந்திருக்கிறேன்? எனக்கு மற்றவங்க போல நான் இல்லம்மா, நான் வேற வர்ஷிப் லீடர் போல இல்லை, நான் காசுக்காக வரல, ரேட்டு கேட்கல, டேட்டு கேட்கல, ஏன்னா மற்றவங்க போல வந்து ஃபேஷன் ஷோ காட்டிட்டு போக வரல. டென்ஷன் ஆகல. ஆனா மற்றவங்க கூட்டத்தை அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாங்க. ஊழியக்காரர் இல்ல, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க அவங்க எல்லாம் வரும்போது இப்படி எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டான். அவன்லாம் பெரிய பெரிய ஆளு, பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார், வேற டிவில தான் வருவாங்க. ஏசி ரூம் போடணும், 5 ஸ்டார் ரூம் போடணும். ஏன்னா ஊழியம் இன்னைக்கு பிழைப்பாய் மாறிவிட்டது. நல்ல கவனமா கேளுங்க வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி. எம்எல் ஜெபசிங் என்ற ஊழியக்காரர் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியாது. எம்எல் ஜெபசிங், அகஸ்டின் ஜெபக்குமார், அப்புறம் சீகன் பால், ராக்லேண்ட், ஏபி கார்மல் அம்மா, வில்லியம் கெரே. இன்றைக்கு சமீபத்தில் 1999 ஜனவரி 22ல கிராம் ஸ்டெயின்ஸ் 2 பிள்ளைகளோடு உயிரோடு சாகடிக்கப்பட்ட ஒரு மிஸ்டரி. இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது.
உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது இல்லாம இந்த பாட்டு பாடுறவன், அந்த பாட்டு பாடுறவன், இவன் அவன் அவன் இவனை தான் தெரியும் தவிர இப்படியாப்பட்ட தியாகிகளின் சரித்திரத்தை படிக்கிற வாலிப பிள்ளைகள் இல்ல. படிச்சு பாருங்க, அவங்க யாருக்கும் பாட்டு பாட தெரியாது. இப்ப நிறைய பேர் சொன்னீங்க ராஜபதி, ஏன் அவர் எந்த ராஜபதர்? பாவங்கள் போக்கவே பாடுறாரு, அவர் தானா? அதனால சில பேர் வந்திருக்கலாம். உண்மை அதான், பாவங்கள் போக்கவே பாடுறாரா அவரா? வா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா யாரோ ஒரு தங்கச்சி வந்தாங்க, ஆனா உங்க பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. மா, நிஜமா என் பிரசங்கம் உனக்கு பிடிக்குமா? ஆமாண்ணா. நிஜமா என் பிரசங்கத்தை கேட்கத்தான் வந்தியா? உண்மைண்ணா. அப்போ சிலர் தங்கச்சிங்க வார்த்தைக்காக ஏங்குறீங்க. ஆனா யாரோ ஒருத்தர் கை தட்டினாங்க, 2 பேர் கை தட்டினாங்க. ஆனா அநேகருக்கு பாடல் தான் பிடிக்குது. எனக்கு தெரியல ஏன் பாட்டுக்காரன் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டான். இந்த தியாகிகளை பாருங்க, இந்த தியாகிகளை பாருங்க, இந்த பரிசுத்தமான்களை பாருங்க. தேசத்துக்கு நான் சொன்னேன், நான் குப்பை தொட்டில சாப்பிட்டேன்ட்டு. குப்பை தொட்டில சாப்பிட்டவனுக்கு இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிடுறேன் அப்படி என்பது சாட்சி அல்ல. கவனமா கேளுங்க. இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிடுறேன், எனக்கு 3 வேளையும் சாப்பாடு தரார் ஆண்டு என்பது சாட்சி அல்ல. குப்பை தொட்டில சாப்பிட்டவன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 200 பிச்சைக்காரருக்கு இலவசமா சாப்பாடு போடுறேன். கை தட்டினா சிவகாசி பட்டாசு மாதிரி கையை தட்டணும். ஒரு நாளைக்கு உங்க ஊர்ல அம்மா கேண்டீன், உங்க ஊர்ல அம்மா கேண்டீன், எங்க ஊர்ல இந்திரா கேண்டீன் ஓபன் பண்ணாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட், பிஜேபி வந்து இந்திரா கேண்டீனை மூடிடுச்சு. இது 2 மூடலாம், ஆனா ஜீசஸ் கேண்டீன் ஒன்னு திறந்திருக்கிறோம். தினந்தோறும் சாப்பாடு. இதுதான் சாட்சி. எங்க அம்மா டெய்லி மாசம் மாசம் வந்து காலில் விழுவாங்க. மாசம் மாசம் பிரின்சிபல் காலில் விழுவாங்க. ஃபீஸ் கட்ட முடியாது. 5வது வகுப்பு 7வது வகுப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, மாசம் மாசம் விழுவாங்க. சார் அடுத்த மாசம் கட்டிடுறேன், அடுத்த மாசம் கட்டுறேன். எங்க அப்பா கொடுக்க மாட்டார், ஃபீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார். இப்ப ஆண்டுக்குள்ள வந்த பிறகு 3 ஆங்கில பள்ளிக்கூடங்கள் இலவசமா திறக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். யாரை பார்த்து தெரியுமா? இந்த பாரம் யாரை பார்த்து வந்துச்சு? வில்லியம் கேரி என்ற ஒரு மனுஷனை பார்த்து வந்துச்சு. இன்றைக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்திருந்தேன்னா நானும் டான்ஸ் ஆடி இருப்பேன். நானும் யூடியூப்ல வந்து ஸ்டெப் போட்டு வச்சுக்க, இவங்களை யாருமே காணாம போயிருப்பான். நான் ப்ரொஃபஷனல் டான்சர். அதனால தான் நான் சொன்ன தம்பிங்களுக்கு, நான் வரும்போது ஒரு டான்ஸ் ஆடுங்கப்பா தம்பி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ப்ரொஃபஷனல் டான்சர்மா. நான் ஆடினா இவன் யாரும் இருக்க மாட்டானுங்க. உங்களை எல்லாரையும் ஆட வச்சு பயங்கரமா ஆட வைக்க முடியும். ஐயாவை கொஞ்சம் கீபோர்டு முடிய விரிச்சு விட்டு வாங்க ஏன்னு சொன்னா அவர் வந்திருப்பாரு. 2 காதுல குத்திட்டு வாங்க, மூக்கில குத்திக்கிங்க, இங்கேயே குத்திக்கிங்க சொன்னா குத்திட்டு வந்திருப்பாரு. நல்ல டிஷர்ட்டை போட்டு பட்டன் எல்லாம் கழட்டி விட்டு வந்து அப்படியே ஏத்தி விட்டு உங்களை விட்டா வேற வரும், ஸ்வெட் வரும். எப்படி இருந்துச்சு மீட்டிங்கு? ராஜு அண்ணா வந்தாரு, அப்புறம் பயங்கர பாட்டுப்பா, அப்புறம் ஐயோ ஒரே சுஸ்துப்பா, ஒன்னும் கிழிக்க மாட்டீங்க. என்ன ரிசல்ட்? வந்து டான்ஸ் ஆயிட்டு போறது ரிசல்ட். அதுக்கு அவங்க பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாரு இல்ல. இந்த வாலிப பிள்ளைகள் உழைப்பை கேட்டு பாருங்க. நீங்க ஏதாவது ஆண்டுக்கு செய்யணுமா? என்னுடைய தாழ்மையான வேண்டுதல்,